ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் கொடி உருளையை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு வகையான உருளைக்கிழங்கு, கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு. ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. மண்ணில் விளையிற உருளைக்கிழங்குக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்குது, தோலும் கொஞ்சம் முரடாக இருக்குது. மற்றபடி கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. மண்ணில் விளையிற உருளைக்கிழங்கு சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த உருளைக்கிழங்குனால எந்த பாதிப்பும் கிடையாது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறாங்க. இதை நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தான் விதைச்சோம். கிட்டத்தட்ட 7-8 மாதம் நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும். இப்போ நம்ம அறுவடை பண்ண ஒரு கிழங்கை நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்ச நாள்லேயே அதுலேருந்து முளை வரும். அதை நம்ம ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சோன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு காய்ப்பு கொடுத்துரும். தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு 7-8 மாதம் நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும். மண் கலவையை நம்ம சரியாக அமைச்சு கொடுக்கணும். தேர்ந்தெடுக்கிற தொட்டியும் நல்லா பெருசாக இருக்கணும். மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு ஆற்று மணல், கொஞ்சம் சாம்பல், ஒரு 2 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு, உயிர் உரம் இருந்தால் கலந்துக்கலாம். கொக்கோபிட் யூஸ் பண்ண வேண்டாம். கிழங்கு அழுகி போடுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. மணல் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா தண்ணி நிற்காமல் நம்மளுக்கு வெளியேறிடும். அடிக்கிழங்கு திறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு மேல் கிழங்கெல்லாம் நல்லா பெருசாக வரும். ஒரு அறுவடைக்கும் நம்மளுக்கு 1.5 கிலோ காய்கிட்ட கிடைக்கிது. உரம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். மாட்டு உரம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. இது மண்புழு உரம் வேண்டாம். நீண்ட நாள் பயிருங்கிறதுனால நம்ம மாட்டு ஏறு கொடுத்தா தான் நமக்கு கூடுதல் ஊட்டச்சத்து கிடைக்கும். காய் பெருசாக வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு கணக்குக்கும் ஒரு காய் இருக்குது. இதுக்கு பந்தல் ரொம்ப முக்கியங்க. சரியானபடி நம்ம பந்தல் அமைச்சு கொடுக்கணும். விதைச்சி ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு பூ எடுத்துருது. அதிலேருந்து நம்மளுக்கு சின்ன சின்ன காயாக வருது. ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல காயெல்லாம் பெருசாக திறப்பாயிடுது. இதில் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருக்குது, மாவு பூச்சி தொல்லை. அதுக்கு 1 லிட்டர் தண்ணியில் 5 ml வேப்ப எண்ணெய் கலந்துக்கிட்டு கொஞ்சம் சோப்பும் கலந்துக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 3 நாள் இடைவெளியில் ஒரு 3 தடவை நம்ம வேப்ப எண்ணெய் தெளித்தோன்னா இந்த பூச்சிகள் எல்லாம் போயிடும். இதை தொடர்ந்து 2 வருஷமாக நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் நான் அடிக்கிழங்கை எடுத்துட்டேன். எனக்கு 3 பெரிய பெரிய கிழங்கு ஒரு 3 கிலோவில் கிடச்சிது. அதில் ஒரு கிழங்கை திருப்பியும் முளை வந்த பிறகு திருப்பியும் நான் அதிலேயே ஊனி வச்சுட்டேன். நம்ம அடிக்கிழங்கை எடுக்காமல் இருந்தால் வருஷம் நம்மளுக்கு நிறைய காய்ப்பு கொடுக்கும். ஒரு பட்டத்துக்கும் கொஞ்சம் மேல் மண்ணலை எடுத்துட்டு கொஞ்சம் தொழு உரம் சேர்த்து நம்ம திருப்பியும் அதில் போட்டு வச்சிட்டோன்னா சீக்கிரமே நம்மளுக்கு முளைப்பு வந்துடுது, காயும் சீக்கிரமே கொடுத்துருது. நான் இந்த அளவு டப்பில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதில் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, 2 முள் சீத்தா செடியும் இருக்குது. அதெல்லாம் எடுத்துடணும். நீங்களும் விதைக்கும் போது பெரிய பேக்காக, அகலமான பேக்காக பார்த்து விதைங்க. அடிக்கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவு நம்மளுக்கு மேல் கிழங்கு அறுவடை கொடுக்கும். இதில் அதிக மருத்துவ குணம் இருக்கிறதுனால வாரத்தில் 1 முறை மட்டுமே நம்ம உபயோகப்படுத்தணும். தொடர்ந்து உபயோகப்படுத்துறது நல்லது இல்லைங்கிறாங்க. வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக இதுக்கு உரம் கொடுக்கணும். இலைகள் மேலே மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். இலைகள் செழிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒளி சேர்க்கை நடைபெறும். ஒளி சேர்க்கை சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அறுவடை நல்லா கொடுக்கும். ஏற்கனவே ஒரு தடவை நான் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ இந்த தடவை அறுவடை பண்ணணும், 2வது அறுவடை பண்ணணும். காயெல்லாம் கொஞ்சம் பெருக்கட்டும்னு காத்துட்ருக்கேன். இந்த பந்தல்லையே லாங் பீன்ஸையும் படர விட்டுட்டேன். சரியானபடி பந்தல் அமைச்சு கொடுக்கல நான்.
இந்த மழையில் வேறு பந்தலெல்லாம் கீழே விழுந்துருச்சு. நம்ம எவ்வளோ நல்லா பந்தல் அமைச்சு கொடுக்குறோமோ அந்தளவு நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும். நம்ம வைக்கிற தொட்டியில் ட்ரெயின் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கிழங்குங்கிறதுனால தண்ணி இருந்தால் கீழே இருக்கிற கிழங்கு அழுகி போயிடும். மற்றபடி இதுக்கு பெரிய பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. மாதத்தில் ஒரு முறை எப்சம் சால்ட்டு 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் கலந்து நம்ம வேர் வழியாக ஊற்றி விட்டுறணும். வேரல்கள் இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும். பாருங்கள், எல்லா கனவுலேயுமே நம்மளுக்கு காய் இருக்குது. சின்ன சின்ன பூச்சி இருந்தால் இது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம எடுத்து விட்டுறலாம். காய்க்கு முனையில் இருக்குது ஒரு வெள்ளைப்பூச்சி. இது மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம எடுத்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட சாம்பல் இருந்தாலும் இலைக்கு மேலேயோ காய்க்கு மேலே தூவி விடலாம். வெள்ளைப்பூச்சி இருந்தாலும் போயிடும். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கொடி உருளை வளர்த்து பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.